கிறிஸ்தவர்கள் கடைபிடித்து வரும் தவக்காலத்தின் இறுதி வாரம் புனித வாரமாக கருதப்படுகிறது. இதன் துவக்க நாளான இன்று குருத்தோலை ஞாயிறு அனுசரிக்கப்படுகின்றது. இயேசு கிறிஸ்து ஜெருசலேம் நகரில் பவனியாக சென்றதை குறிக்கும் வகையில் குருத்தோலை ஞாயிறு கடைபிடிக்கப்படுகின்றது. அதன் ஒரு நிகழ்வாக திருநெல்வேலி டவுனில் சிஎஸ்ஐ திருச்சபை மக்களும் கத்தோலிக்க திருச்சபை மக்களும் இணைந்து குருத்தோலை ஞாயிறு பவனியை நடத்தினர். இந்த பவனியில் இரு திருச்சபை மக்களும் உற்சாகமாக கலந்து கொண்டனர். இந்த பவனியில் சிஎஸ்ஐ கிறிஸ்து ஆலய சேகர குரு ரெவரண்ட் இம்மானுவேல் சாமுராஜ், அடைக்கல மாதா கத்தோலிக்க ஆலய பங்கு தந்தை ஜீவா ஆகியோர் கலந்து கொண்டு குருத்தோலை ஞாயிறு பவனியை வழிநடத்தினர். இந்த குருத்தோலை ஞாயிறு பவனியானது அடைக்கல மாதா ஆலயம் முன்பாக துவங்கி முக்கிய வீதிகள் வழியாக சென்று குற்றாலம் சிஎஸ்ஐ ஆலயத்தில் நிறைவடைந்தது. இந்த பவனிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் சிஎஸ்ஐ மற்றும் கத்தோலிக்க திருச்சபையின் கமிட்டி உறுப்பினர்கள் மற்றும் ஒருங்கிணைப்பாளர்கள் மிக சிறப்பாக செய்திருந்தனர். இன்று அகில உலகமெங்கும் கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் அனைவரும் இணைந்து இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளை நினைவு கூறுகின்ற விதத்திலே மாபெரும் வெற்றி ஆர்ப்பரிப்போடு எருசலேமிலே ஆண்டவர் இயேசு நுழைந்ததை இன்றைக்கு குருத்து ஞாயிறாக நாங்கள் கொண்டாடுகிறோம். ஆண்டவர் இயேசு எருசலேமுக்குள்ளே நுழைகின்ற வேளையிலே கெதரோன் பள்ளத்தாக்கின் வழியாக அவர் எருசலேமுக்குள் நுழைகின்றார். நுழைகின்ற பொழுது மக்கள் அனைவரும் குருத்தோலைகளை பிடித்து மேலுடைகளை கலற்றி ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் ஓசன்னா என்று சொல்லி அவரை ஆர்ப்பரிப்போடு வரவேற்றார்கள். அந்த நிகழ்வு வரலாற்று நிகழ்வுகளை நினைவுபடுத்துகின்ற விதத்திலே இன்றைக்கு கத்தோலிக்க திருச்சபை சார்ந்த இறை மக்களும் திருநெல்வேலி டவுன் சிஎஸ்ஐ திருச்சபை சார்ந்த இறை மக்களும் இணைந்து இந்த பவனியிலே நாங்கள் கலந்து கொண்டிருக்கிறோம். இந்த பவனி உணர்த்துகின்ற செய்தி, ஆண்டவர் இயேசு இன்றைய நாளிலே கட்டப்பட்டிருந்த கழுதை எங்களுக்கு ஒன்று தேவை என்று சொன்னார். அந்த கழுதை இன்றைக்கு இயேசுவுக்கு தேவையாக இருந்தது. அதே ஒரு நிலையிலே இயேசுவை சுமக்கின்றவர்களாக, தங்களையே இயேசுவுக்கு சரணாகதி ஆக்கின்றவர்களாக, ஆயத்தப்படுத்துகின்றவர்களாக, இருக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த உலகம் முழுவதும் நாம் அனைவரும் மாறுகின்ற ஒரு கருவியாய் செயல்பட வேண்டும் என்பதை இந்த நிகழ்வு எங்களுக்கு நினைவுபடுத்துகின்றது. எனவே வெற்றி ஆர்ப்பரிப்போடு பாஸ்கா மறை நிகழ்வை கொண்டாடுகின்ற இந்த வேளையிலே உலகமெங்கும் இருக்கக்கூடிய அத்துணை மக்களுக்காக நாங்கள் சிறப்பான விதத்தில் ஜெபிக்கிறோம். இறைவனுடைய அருள் ஆசீர்வாதம் அனைத்து மக்களுக்கும் கிடைக்க தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இறை அருள் உங்களை நிரப்பட்டும். ஆசீர்.